بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم خيار أمتي من دعا إلى الله وحبب عباده إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனைக்குரிய நிலைமைகளை ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். உலகத்துக்கு வந்ததே சோதிக்கப்படுவதற்குத்தான், அனுபவிப்பதற்கல்ல. உலக வாழ்க்கையிலேய அந்த பாரம், வாழ்க்கை மனுஷனுக்கு பாரமாக இருக்கிறது, ஒரு விரக்தியாக இருக்கிறது, பிரச்சனைகளால் நிறைஞ்சிருக்கிறது. இங்கே என்னத்துக்கு வந்தென்று விளங்காமல் இருக்கிறதா? இங்கே என்னத்துக்கு வந்தோம் என்று விளங்காட்டி அங்கே இருக்கிறது பிரச்சனை தான். என்னத்துக்கு இங்க வந்திருக்கிறோம் என்று விளங்கினா என்ன நடக்கிறது என்பது விளங்கும். ஒவ்வொருவரையும் பேசினா என்ன ஒன்றும் விளங்குதில்லை, என்ன நடக்குதுன்னே விளங்குதில்லை, ஒன்றும் ஓடுதில்லை, எல்லாம் குழப்பமா இருக்கு. ஒவ்வொருவர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை குழப்பமா இருக்குது, மண்டை கொண்டும் படுகுதில்லை, விரக்தியா இருக்குது, சோகமா இருக்கு. ஏன் அவருக்கு அது வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு விளங்குதில்லை. ஏன் விளங்குதில்லை? அவர் என்னத்துக்கு வந்தென்று விளங்கல. என்னத்துக்கு உலகத்துக்கு வந்தென்று விளங்கியிருந்தா என்ன நடக்குன்றது விளங்கும். அப்ப மக்கள் என்ன விளங்குறாங்கன்னா, உலகத்துக்கு நான் வந்திருக்கிறோம், உலகத்தை என்ன பார்க்கிறோமோ, என்ன கிடைக்குதோ அதை அனுபவிப்போம், அனுபவிச்சு திருப்தி காணுவோம். அதுக்குதான் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறான். உலகத்தை அனுபவிக்கணும். அவரை அனுபவிக்கிறாங்க, இவரை அவங்க அனுபவிக்கிறாங்க, இவங்க அனுபவிக்கிறாங்க, நானும் அனுபவிக்கணும். அதுக்கு அவர்கள் அடைஞ்சதை போல, இவங்க அடைஞ்சதை போல, இவன் அடைஞ்சதை போல நானும் அடையணும். எப்படி அடைகிற? அவங்களாம் எப்படி எப்படி அடைஞ்சாங்களோ நானும் அப்படி அடையணும். அதுக்காக வேண்டி அவங்க முயற்சி செஞ்சு நிற்கிறான். அவர்கள் உலகத்துக்கு வந்தேன்னு என்னத்துக்கு வந்தேன்னு விளங்கல்ல. அதனால இங்க என்னத்துக்கு வந்தது விளங்கல, முதலாவது ஃபெயில் ஆயிடுச்சு. வினை தொடர்ந்து எல்லாமே ஃபெயில் தான். இனி வாழ்க்கையில வெற்றி என்ற நாமமே வராது. ஏன் ஸ்டார்டே ஃபெயில், ஸ்டார்டே ஃபெயில், பிறகு எல்லாமே ஃபெயில் தான். இவருடைய முழு புத்தியையும் மேக்சிமம் பயன்படுத்தி வெற்றி பாதையை நோக்கினாலும் கிடைக்காது. ஏன் வேற பாதையை திரும்பித்தவர். அதனால முதலாவது விளங்கப்படுத்துகிறான் என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லி. அதை விளங்காத வரையில உங்களுக்கு என்ன செய்யணும் என்றதே விளங்காது. நீங்க என்ன செய்யணும் சொன்னாலும் உங்களுக்கு படாது, அவ நீங்க செய்யவும் மாட்டீங்க. ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் என்று யாரு சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டீங்க தெரியுமா? அவங்களுக்கு படாது. ஏன் படாது? நீங்க என்னத்துக்கு வந்தேன்னு படலையே. அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான். என்ன தெரியுமா வந்தது? லியபுலுவக்கும், நீங்க வந்தது ஒரு சோதனைக்கு, எக்ஸாமுக்கு வந்துச்சீங்க. இங்க வந்ததே எக்ஸாம் வந்துச்சுங்க.
எக்ஸாம்ல உட்கார்ந்துக்கிற ஒரு ஆள் எக்ஸாம் பேப்பர் வாசிக்கிறார். அதுல ஒரு கதை ஒன்று வருகிறது. அந்த கதை இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த கதையை வாசிச்சு திருப்பி வாசிச்சு அதை கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள கதை வந்தது, அதுக்கு பின்னால கேள்வி இருக்குது, அதுக்கு விட எழுதணும். ஏன் இது கதை புத்தகம் வாசிக்கிறது லைப்ரரிக்கு வரல, எக்ஸாம் ஹால்ல இருந்து எக்ஸாம் பேப்பர். அது எக்ஸாம் பேப்பர் வாசிக்கல, அது எக்ஸாம் பேப்பர் அந்த கதையும் கேள்விக்கு தான் வந்து இருக்குது. அந்த கதைக்கு பின்னால கேள்வி இருக்குது. எதுன்னு கதை புத்தகம் வாசிக்கல. எல்லா செல்வத்தை தந்தாலும் அது சோதனை இருக்குது, வறுமையை தந்தாலும் சோதனை இருக்குது, நோயை தந்தாலும் அது சோதனை இருக்குது, ஆரோக்கியம் தந்தாலும் சோதனை இருக்குது, நீங்க அடிமையா வாழ்ந்தாலும் சோதனை இருக்குது, ராஜாவாக வாழ்ந்தாலும் சோதனை இருக்குது. முழு உலகத்துக்குமே மன்னராக எல்லாம் வாழ வைத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சொல்லிட்டாங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி லியபுலுவனி, உலகத்தின் ஆட்சி எல்லாம் தந்தான், சோதிக்க தந்தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாசமா காய்ச்சல் போவதில்லை, அது சோதனைன்னு சொல்லிடுவோம். பாருங்க சோதனை. எனக்கு தொழில் கஷ்டா போயிட்டு கொஞ்சம் சோதனை, கொஞ்சம் நான் ஒவ்வொரு முன்னேறாமே சோதனை. சுலைமானை சொன்னாங்க முழு உலகத்துக்கு ஆட்சி சோதனைன்னு சொன்னாங்க. முழு உலகத்துக்கு ஆட்சி, சும்மா ஆட்சி இல்ல, ஜின் மனுஷர்கள் மீது ஆட்சி, ஜின்கள் மீது ஆட்சி. உலகத்துல பெரும்பெரும் ஆட்சினா இருக்குதானே, எங்கேயாவது ஜின்கள் ஆட்சி செய்யறாங்களா? உலகத்துல சக்தி வாய்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகள், அமெரிக்கா இருக்குது, எவ்வளவு பவர்ஃபுல் நாடு தானே. அந்த அமெரிக்கா மனிதர்களோட ஜின்களையும் ஆட்சி செய்யறாங்களா? அந்த அறிவியல் உச்சகட்டம் தானே. அவங்களுக்கு பறவை பாசை யார தெரியுமா? பறவை கத்துன்னு தான் சொல்லுவோம். ஏன் கத்துன்னு சொல்றா? பாசை தெரியாதுன்னா கத்துன்னு சொல்லுவோம். சிங்களம் தெரியாத பாதையில் ஒரு ஆள் சிங்களம் பேசுறா, பிள்ளைகள் சொல்லுவாங்க என்ன கத்துறான்னு சொல்லுவாங்க. கத்தல சிங்களம் பேசுறாரு, அவங்களுக்கு சிங்களம் தெரியா, அதான் என்ன கத்துறான்னு சொல்லுவாங்க. காகம் கத்தல்ல, அது பேசுது, எங்களுக்கு காகத்துல பாசை தெரியாது, அதனால காகம் கத்தும் எழுதி வச்சிருக்கிறோம். அது கத்தல்ல கதைக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க அது எல்லாமே கதைக்குது, காகம் கதைக்குது, கிளி கதைக்குது, கோழி கதைக்குது. எழிம்னா மந்திக்க தயர், பறவையின் பாசை அவர்களே படிப்பிக்கப்பட்டது. அப்படி ஆட்சியில இவ்வளவு பெரிய ஆட்சி. அப்ப வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச மனுஷன் அவர். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச மனுஷன் தான். வாழ்க்கையில் வெற்றி அதல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைஞ்ச மனுஷன் தான். ஆனா வெற்றி அதல்ல, வெற்றி அதல்ல, வெற்றி அது சோதனை. சுலைமான் சொன்னாங்க லியபுலுவனி, அல்லாஹ் சோதிக்க தந்திருக்கிறான். இந்த ஆட்சியை தந்து சோதிக்கிறான், இந்த ஆற்றலை தந்து சோதிக்கிறான், இதெல்லாம் வசப்படுத்தி தந்து அல்லாஹ் சோதிக்கிறான். ஜின்களை வசப்படுத்தியது அது திறமை அல்ல, அது வெற்றி அல்ல, அது சோதனை. அல்லாஹ் பார்க்கிறான் இவ்வளவு இவருக்கு கொடுத்திருக்கோம், அவர் என்ன செய்யறாருன்னு அல்லாஹ் பார்க்கிறான். ஆனா சுலைமான் விளங்கிட்டாங்க, இங்க எண்ணத்துக்கு வந்தது, எக்ஸாமுக்கு வந்தது. அப்ப எல்லாத்தையுமே சோதனை விளங்கிட்டா, எல்லாமே சோதனை தான். உலகத்தில் சோதனைக்கு வந்தது என்பது யாருக்கு விளங்கலையோ அவர்கள் எல்லாம் சுகமாக வாழ்வதற்கு முயற்சிப்பார்கள். நீ சுகம் இல்லாம போனா சோர்ந்து வைத்துருவாங்க. ஏன் சுகம் இல்லாம போய்த்தமே சொல்லுவாங்க. சுகம் இல்லாம இருக்கிறது தோல்வியா இல்லையே. அவன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்ச மனுஷனை பட்டியலத்தில் பேசுவாங்க. இல்ல உலகத்துக்கு அனுபவிக்க வந்திருக்கிறோம், அனுபவிக்க ஒன்றும் இல்லையே, என்னத்தை தொட்டாலும் நஷ்டம் ஆகுது, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் தோல்வி அடைஞ்ச மனிதர்கள் பட்டியலால் வருவாரு. ஒன்றுமில்லை அனுபவிக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமில்லை அங்கே அனுபவிக்கிறதுக்கு. ஒன்றும் இல்லாம போனா தோல்வியா? சாப்பிட கிடைக்கல, பட்டினியோட இருந்தோம்,
அப்ப இந்த நாள் முசீபத் பிடிக்க நாளா? அப்பனா நபிசல்லாட வாழ்க்கையில முசீபத் பிடிக்க நாள் அது. ஒரு புறை கண்டு மறுபுறை கண்டு அடுத்த புறை கண்டு சமைக்கல சாப்பாடு. அதெல்லாம் நபிசல்லாங்க அந்த காலத்தை ஒரு பாரமான கஷ்டமான தோல்வியான காலமாக சொல்லல. அப்படி சொல்றா ஒரு புற காண்பதுக்கு முன்னாலே சொல்லியிருப்பாங்க. ஒரு கிழமை அவனு சாப்பிடல சமைக்கல என்று சொன்னா மதீனாவில் ஆடே இல்லையா? முழு சஹாபாக்கள் வீட்டிலே நெருப்பு பத்து இல்லையா? எல்லாரும் வீட்டில் மட்டும்தான், மற்ற எல்லாரும் வீட்டில் நெருப்பு பத்து தானே, மற்ற எல்லாரும் சமைச்சாங்கன்னு நினைச்சலாங்க. சமைச்சு சமைச்சு சாப்பிடணும் என்பது மனசுல இருக்கல, ஆனா வெளியில சொல்லல. ஆனா நபிசல்லா வீட்டில் ஒரு மாசம் 2 மாசம் சமைக்க இல்லைன்னு செய்தி கடைசியெல்லாம் அவுட் ஆயிடுச்சு, வெளியில வந்துச்சு. ஆரம்பத்தை தெரிஞ்சு இந்த ஆளுக்கு ஆடு கொண்டு கொடுக்க மாட்டாங்களா சாபாக்கள்? உயிரையே கொடுக்க இருக்கிறார்கள், ஆடு கொடுக்க மாட்டாங்களா? சரி, நெல்ல அனுபவிக்கணும், நெல்ல ஜொலி பண்ணணும், ஆசை தீர்க்கணும், சொத்து சேர்க்கணும், பிரபல்யமாகணும், கொஞ்சம் பகட்டா இருக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையுடைய திசை மாறி போன அடையாளங்கள். மாறிட்டார். இனி அவர் வாழ்க்கை முழுக்க தீர்க்க முடியாத பிரச்சனை. திசை மாறிட்டார், அவர் திசை மாறிட்டார். அதனால அவர் வாழ்க்கையில் வர எந்த பிரச்சனையும் தீர்வில்லை. அதனால அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான், நீங்க வாழ்க்கையின் உண்மையான பாதைக்கு வாங்க, அனீபு இலா ரப்பிக்கும், ரப்ப நோக்கி வாங்க. திசை மாறி போயிட்டீங்களே, அதனால தௌபா செய்யுங்க. சாரி, வேகமா தௌபா செய்யுங்க. இலா மாஃபிரத்தின் ரப்பிக்கும், ரப்போட மாஃபிரத்தின் அவசரமா வாங்க. நீங்க வாழ்க்கையில் இருந்த தலைப்புகள் வாழ்க்கையின் ஏமாந்து போன கூட்டத்திலே தலைப்புகள். உலகத்தை அனுபவிக்கணும், ஜொலி பண்ணணும், ஆசை தீர்க்கணும், பிரபல்யமாகணும், சொத்து சேர்க்கணும், இதெல்லாம் உலகத்தில் ஏமாந்து போன கூட்டம் இருக்கே, அவர்கள் வாழ்ந்து போன பாதையின் அடையாளங்கள். அப்படித்தான் ஏமாந்து நாசமா போனாங்க. அது எங்களை மனசில் இருக்கமெண்டா நாங்களே ஏமாந்து நாசமா போறது என்பது உறுதியானது. ஏன் இங்க வந்தோம் என்பது விளங்காத கூட்டம். இவங்களோட தீனெல்லாம் நடிப்பாத்தான் இருக்கும். பாதையே பிள்ளையான பாதையில சரியான போட் போட்டா சரி வருமா? ஜெஃப்னா ரோட்டில் பஸ் போகுது, அவன் போட் போட்டிக்கிறான் ஹம்பாந்தோட்டை, அதுக்கான ஹம்பாந்தோட்டைக்கு போய் சேரும். அது போற ரோட் ஜெஃப்னா ரோட், போட் போட்டிக்கிறான் ஹம்பாந்தோட்டை, அதுக்காக வேண்டி ஹம்பாந்தோட்டைக்கு போறையாது. தவறான வாழ்க்கை லட்சியங்களை மனசுல பதிச்சு முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார். அது வெற்றி அடைவார். எப்படி வெற்றி அடைகிறார்? தவறான பாதையில வெற்றியின் அடையாளங்களை வச்சுட்டு போறாங்க. வாழ்க்கையிலே தோல்வி என்பது உறுதிதான். அதனால வாழ்க்கையின் லட்சிய பாதையின் பக்கம் முதல் திரும்பணும். எங்க திரும்பணும்? இலா மாஃபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அருளுக சமாவாத்து வல்லாஹ், ரப்பின் பக்கம் திரும்புங்க. அது சுவர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குமாங்கள. இங்க வந்ததை சோதனைக்கு அல்ல சோதிக்க அனுப்பிடுறேன். என்ன சோதிக்க போறாங்க? எங்கள என்னத்தை சோதிக்கணும்? என்ன சாமான் இருக்கிறது என்று சோதிக்கணும். என்ன சாமான் தந்த சோதிக்கிறது? அல்லாஹ் தஆலா ஒரு சாமான் தந்தான், எங்களை கொண்டு போயிட்டு கொண்டு வாங்கன்னு தந்த சாமான் ஒன்று இருக்கு. எப்ப தந்த தெரியுமா? நாங்க எங்களுக்கு உடம்பு கூட கிடைக்கல, சொத்தோ பேரோ அது இல்ல, உடம்பு கூட கிடைக்கல, ரூஹாக மட்டும் இருந்தோம். அந்த நேரத்தில் தந்த ஒரு சாமான் இருக்கு. என்ன தெரியுமா?
அல்லாஹ்தான் எங்களுடைய ரப்பு என்ற அமானிதம். அல்லாஹ் எப்படி தந்தான்? நாங்க விளங்குகின்ற விதத்திலே தந்தான். அலஸ்து ரப்பிக்கும், விளங்கிட்டோம், காலும் பலா. அப்ப சரிதானே? சரிதான், எடுத்துட்டு போங்க. அல்லாஹ் மட்டும்தான் என்கிற ரப்பு என்ற அமானிதத்தை உடம்பு கிடைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தந்தான். அப்ப ஒன்றும் கிடைக்கிறது முன்னால கிடைச்ச ஒன்றுதான் அல்லாஹ் ரப்பு என்ற அமானிதம். அப்புறம் உடம்பு வந்துச்சு. உடம்பு வந்த இந்த உடம்புக்கு தேவைகள் வந்துச்சு, இந்த உடம்புக்கு உணர்வுகள் வந்துச்சு, அதுக்கு ஆசைகள் வந்துச்சு, அலங்காரங்கள் வந்துச்சு. இப்படியே வந்து 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 அடைவதற்காக வேண்டிய அஸ்பாபுகள் நிறைஞ்சிச்சு. அதுதான் உலகம். இப்ப இதுக்குள்ள சிக்கப்படுற நேரத்தில் அது எங்க? அல்லாஹ் தானே. உடம்பு வருவதற்கு முன்னால் ஒரு சாமான் தந்தாலே, ரூஹாக மட்டும் இருக்கல. அதை மறந்துட்டீங்களா, அல்லது இழந்துட்டீங்களா, அல்லது அதை கலங்கப்படுத்திட்டீங்களா, அல்லது அதை அப்படியே பாதுகாத்து கொண்டுதான் இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் வாரீங்களா? பிறகு ரிட்டர்ன் ஆகி வரக்கில அந்த அல்லாஹ்வுடைய இரண்டாவது சந்திப்பு இருக்குது. முதலாவது சந்திப்பு ஆலமுல் அர்வாஹில அல்லாஹ் அந்த அமானிதத்தை தந்தான், கொண்டு வைத்து பிறகு இரண்டாவது சந்திப்பு இருக்குது. அப்ப பார்ப்பேன். அதுக்கிடையில போய் சுத்தி தீங்கிட்டு வாங்க, சோதனை உண்டு. அல்லாஹ்வுடைய ரெண்டு சந்திப்புக்கு இடையில உள்ள காலம் தான் சோதனை. இந்த அமானிதத்தை கபூல் செஞ்சது உண்மையா, பொய்யா, ஏமாற்றமா, உறுதியா, சந்தேகமா, தடுமாற்றமா, அதுதான் சோதனை. ஆலம் அல்லாஹ் நீங்க எடுத்தீங்களே ரப்பு தான் என்று சொல்லி, அது உறுதியா, உண்மையா, முழுமையா, அறகுறையா, தடுமாற்றமா, சந்தேகமா, அதுதான் சோதிக்கலாம். இரண்டாவது சந்திப்புக்கு அல்லாஹ் கிட்ட போகணும். எப்படி சந்திக்கணும்டா, முதலாவது சந்திப்பு எப்படி இருந்தீங்களோ அப்படி சந்திக்கணும். எந்த மாற்றமும் இல்லாமலுக்கு காலு பலாண்டு சந்திக்கணும். அந்த சந்திப்புக்கு முன்னால வார முதலாவது செக் பாயிண்ட் இருக்குது. அதுல நீங்க சந்திக்க போற ஆள் தானா என்று செக் பண்ணப்படும். எப்படி செக் பண்ணப்படும்? ஆரம்பத்தில் அந்த அமானியம் தந்தானே ரூகாக மட்டும் வச்சு, அப்படி ரூகாக மட்டும் கலட்டி வச்சு, எல்லாத்தையும் வந்து கலட்டி, உலகத்திலிருந்து கலட்டி, குடும்பத்திலிருந்து கலட்டி, சொத்துக்கள் இருந்து கலட்டி, அவருடைய பேரிலிருந்து கலட்டி, வெறும் ஜனாசாக வச்சு, ஆலமரவால் என்ன பேர்? எங்களுக்கு ஒரு பேரும் இல்லை. அந்த பேரையும் கலட்டி, பேரும் இல்லை, பேரும் இருக்கலையே, ஆலமரவால பேரையும் கலட்டி, உடம்பையும் கலட்டி, அங்கே இருந்த மாதிரி வெறும் ரூபு மட்டும் வச்சு கேட்கப்படும் மண் ரப்புக்க. அப்ப ரூபு மட்டும் இருஜகளை தந்த அமானிதம் அல்லாஹ் ரப்புண்டே அது இருக்கான்னு கேட்கப்படும். ரெண்டாவது சந்திப்பு போறீங்களே, அப்படித்தானே வர சொன்னவங்கள கொண்டு வாரீங்களா, தொலைச்சு போட்டு வாரீங்களா, குறைச்சிட்டு வாரீங்களா, சந்தேகத்துல வாரீங்களா, எப்படி வாரீங்க என்று முதலாவது செக் பாயிண்ட்ல செக் பண்ணப்படும். நான் அப்படித்தான் வருகிறேன். எவ்வளவு பணத்தோட புழங்கினாலும், எவ்வளவு பதவியோட புழங்கினாலும், எவ்வளவு ஆட்சியோட இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தரோட இருந்தாலும், எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும், எவ்வளவு துணியோட உச்சகரத்துக்கு போனாலும் நான் இதுல கை வச்சல்ல, அப்படியே இருக்குது. அல்லாஹ் ரப்பு தான், வேற யாருமே ரப்பு இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் என்ன வாழ வைக்கிறது என்பதில் எந்த குறைவும் செய்யல எந்த கபர்ல சொல்லிட்டாருந்தா அங்கிருந்து அது வரவேற்பு ஆரம்பமாகும். இவரை அல்லாஹ் சனியல்லா சொல்ல சலாம் சொல்லி வரைப்பார். சலாமும் கௌலன் ரப்பி ரஹீம். அல்ல இரக்கத்தோட பார்ப்பான், அவருடைய சின்ன சின்ன தவறுகளை மன்னிப்போட பார்ப்பான். பார்த்து சலாம் சொல்லி அல்லாஹ் வரவேற்பார். அல்லாஹ் சலாம் சொல்லி என்னை வரவேற்கிறதுக்கு சலாமத்தாக உலகத்திலிருந்து போகணும். எந்த முசீபத்திலையுமே சிக்கி பற்றாமலுக்கு சலாமத்தாக பெய்த்தவன்டா அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்பான். நீங்க அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்றா தாரு சலாம்ல இடம் தருவான். தாரு சலாம், அந்த சலாம் ஆகிய அல்லாஹ்வுடைய வீடு சுவர்க்கம், அங்கு அல்லாஹ் தஆலா இடம் தருவான். அங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் சலாம் தான். இல்லா கைலன் சலாமன் சலாமா,
சலாம் ஈடேற்றத்துடைய பேச்சு தவிர எதுவுமே கேட்க மாட்டார்கள். அருவருப்பான பேச்சு இல்லை, ஆத்திரமூற்ற பேச்சு இல்லை, பொறாமையிலே பேச்சு இல்லை, கோபக்கார பேச்சு இல்லை, பழிவாங்குற பேச்சு இல்லை, இவருக்கு ஆபத்தான பேச்சு இல்லை. என்ன பேச்சு? சலாம் என்ற பேச்சு, சலாமத்தான பேச்சு. ஏன் ஒரு உலகத்தில் சலாமத்தாக பேசுறார். சரி, அதுக்கு தயாரிப்பு செய்கிற ஒரு காலம்தான் மௌத்துக்கு முன்னால் உள்ள மீதமுள்ள வாழ்க்கை. சில கடந்து போன வாழ்க்கையில நடந்துச்சு. உங்களோட வாழ்க்கையில ஒரு பாதி கடந்துச்சு. அந்த வாழ்க்கை கடந்து போயிட்டு என்பதல்ல, அந்த வாழ்க்கையில என்ன நடந்து சும்மா கடந்து வைத்தா. 40 வருஷம் சும்மா வைத்தா, அர்த்தம் இல்லாம சும்மா வைத்தா. நான் அப்படியே சும்மா இருக்கிறேனா? அப்படி இல்லை, சும்மா இருக்கையில அது வந்து காலத்தின் தாக்கம். 40 வருஷத்துடைய அந்த வாழ்க்கையில தாக்கம், 50 வருஷத்துடைய தாக்கம் கல்வில என்னவா இருக்குது? பொதுவாக என்னவா இருக்குமெண்டா ஏமாற்றமா இருக்கு. பொதுவாக எல்லாருக்குமே கடந்த கால வாழ்க்கை ஏமாற்றமா இருக்கும். ஏன்? அது உலகத்துடைய வாழ்க்கை, உலகத்தை பார்த்து பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை, உலகத்தை பாக்கியமா நினைச்சு வாழ்ந்த வாழ்க்கை, உலகத்தை அடையம் என்று வாழ்ந்த வாழ்க்கை, உலகத்தை அனுபவிக்கத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று போன வாழ்க்கை. அதுல அடங்கியது ஏமாற்றம் தான். 40 வருஷ வாழ்க்கையுடைய சாராம்சம் ஏமாற்றம் தான். ஆனா கொஞ்சம் பேர் தப்பிப்பாங்க. ஏன் தப்பிப்பாங்க? வாழ்க்கையின் தலைப்பை சரியா விளங்கினாக்கள் இருக்கிறாங்களே, அனுபவிக்க வரல, எதையுமே அடைவதற்கு வரல, சோதனைக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் சோதிக்கிறான், தந்து சோதிக்கிறான், கூட்டி சோதிக்கிறான், குறைச்சி சோதிக்கிறான், பறிச்சு சோதிக்கிறான். எல்லாமே சோதனை தான். எந்த கட்டத்தில் எந்த நிலையில நான் வாழ்ந்தாலும் எல்லாமே சோதனை தான். சரி, சோதனையில என்ன செய்யற? நாம சோதனை கை கடிக்க சும்மா இருக்கிறா? சரி, பரீட்சைண்டா விடை எழுதணும். என்ன விட? சில நிலைமைகள் எல்லாம் சோதனை. அந்த சோதனையிலே வெற்றி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை ஹயாத்தாக்குறது வெற்றி. அதான் பெரியார் சொல்றாங்க, हालात इम्तिहान के लिए है और अहकाम कामयाबी के लिए. நிலைமைகள் சோதனைக்கு வருகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை வெற்றியை கொண்டு வருகிறது. நோய்க்கு மருந்து, தாகத்துக்கு தண்ணி, மாற்ற இல்லாத மாத்தி செய்யலாமா? நோய்க்கு தண்ணியை குடிக்கிட்டு தாகத்துக்கு டெப்லெட் போடலாமா? அதே நோய்க்கு மருந்து, தாகத்துக்கு தண்ணி, பசிக்கு சாப்பாடு, சோதனைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. எனக்கு இந்த சோதனையிலேயே வெற்றிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எது என்று கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன தேவை? இல்மு தேவை. இந்த இல்மு அடையணும் என்ற துடிப்பு ஈமானுடைய அடையாளம். அப்படி துடிப்பு இல்லைண்டா அவர் ஈமான்ல லோவுல இருக்கிறார். நாடி துடிப்பு இருக்குது, அப்ப உயிரோட இருக்கிறார். துடிப்பு இல்லை, அவ செத்து போயிட்டார் அல்லது மௌத்தாவ பார்க்கிறார். இந்த இல்முடைய துடிப்பு இல்லை, அவர் ஈமான் இருக்கா இல்லையான்னு தெரியா. ஈமான் அர்த்தம் இல்லை, உயிரோட்டம் இல்லாத ஒன்று, பேரளவு ஈமான். அந்த துடிப்புக்கு தான் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமும் முஸ்லிமா. ஒவ்வொரு முஸ்லிமின் ஆண் பெண் ஒவ்வொருத்தையும் இந்த இல்முடைய துடிப்பு இருக்கிறது கட்டாயம். ஏன் தெரியுமா? அது வாழ்க்கையின் சோதனைக்கு வெற்றி. அப்ப சோதிக்கப்படுகின்ற பொழுது வெற்றிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இணைக்கப்படணும். அல்லாஹ்வுடைய கட்டளை அறிவதற்கு இல்மு தேவை. எங்களுக்கு எப்ப சோதனை வரும்? தூங்கிய எலும்புக்கிளையே சோதனை தான்.
ஒரு மனுஷன் வாழ்க்கையில் விழுந்தா சோதனை இல்லை, எழும்பி நின்றாலும் சோதனை தான். இரவு வணக்கம் ஒரு சோதனை வருகிறது. என்ன கட்டளை? அலைக்கும் பி கியாமுல் லைல், இதான் கட்டளை. இரவு வணக்கத்தை ஹயாத்தாக்க அல்லாஹ்வுடைய கட்டளை ஹயாத்தாக்கப்படுது. இரவு வணக்கம் இரவு நேரத்திலே சோதனையில வச்சு இறங்கிட்டார். சுபத்தொழுகை அடுத்த சோதனை வருகிறது, தொழுகிறார், வெற்றி அடைஞ்சிட்டார். 24 மணி நேரம் சோதனைகள் தான். அப்போ ஒவ்வொரு நான் இருக்கிற இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன இருக்குது ஹயாத்தாக்குறதுக்கு என்று பார்க்கணும். இப்ப என்ன கட்டளை இருக்குது? கட்டளையே இல்லாத ஒரு வினாடி கிடையாது. அது கட்டாயமான கட்டளை அல்லது அடுத்த தரத்தில் உள்ள கட்டளை, சுன்னத்துடைய தரத்தில் கட்டளை, வாஜிபுடைய தரத்தில் கட்டளை, அப்படி கட்டளை தரங்கள் மாறும். ஆனா ஒவ்வொரு மூச்சிலையும் அல்லாத கட்டளை இருந்து கொண்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஆக்களும் இப்ப என்ன செய்யணும், நான் இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன கட்டளை இருக்குது, இப்ப அல்லாத கட்டளை என்ன இருக்குது, இப்ப என்ன செய்யறதெல்லாம் விரும்புறான். நான் பாதையால நடந்து போறேன், எப்படி நடந்து போறது அல்லாஹ் விரும்புறான். அது ஒரு சோதனை. நான் பாதையில் நடந்து போறது ஒரு சோதனை தான். அதை வெற்றி என்ன? அதை தீன ஹயாத்தாக்குறது. நான் தூங்குறது சோதனை. ஏன்? அல்லாஹ் பார்க்கிறேன் அடியான் எப்படி தூங்குறான்னு அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான் அடியான் எப்படி தண்ணி குடிக்கிறான்னு அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் சோதனை தான். அதனால வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்துடைய தீன படிக்கணும். அது ஷரியத்துடைய ஃபர்லாக வரும் அல்லது சுன்னத்தாக வரும். அதனால ஷரியத்தாலையும் சுன்னத்தாலையும் வாழ்க்கைய முழுமையாக நிரப்பணும். இடைவெளி இருக்கக்கூடாது. நான் போமன் நிரப்புறேன்டா என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவோம். என்னன்னா எழுதி நிரப்பத்தானே வேணும். எல்லாம் நிரப்பினாத்தான் அது கபூலாகும். என்ன அறுபது ஒரு பக்கம் அறவே நிரப்பலையே, அப்ப ஃபுல்லா ரிஜெக்ட் ஆயிடும். அது கம்ப்ளீட் இல்லை. 24 மணி தியாலத்தையும் ஷரியத்தாலையும் சுன்னத்தாலையும் நிரப்பணும். 100% நிரப்பணும். நிரப்புறதுக்கு இல்மு தேவை, படிக்கணும். படிச்ச இல்மு பேப்பருக்கு இல்ல, திக்ருக்கு நினைவுல இருக்கணும். நிறைய பேர் படிக்க பேப்பரா வச்சிருக்கிறாங்க. பேப்பர் எழுதி பாஸ் ஆகி பேப்பர் ஒரு சர்டிபிகேட் எடுத்து இல்ம பேப்பரோட சேர்த்து வச்சுட்டாங்க. இல்மு பேப்பருக்குரியதல்ல, இல்மு கல்புக்குரியது. அதனால இல்மு கல்புல இருந்தால் திக்ருக்கு வரும், நினைவுக்கு வரும். அதனால இல்ம திக்ரோட இணைச்சு வச்சிருக்கு. படிச்சு மறந்ததுக்கு பேர் இல்மு இல்ல, படிச்சு நினைவுல வைக்கிறது பேர் இல்மு. துஆ ஒன்று படிச்சேன், அந்த நேரத்தில் ஓதல்ல. இல்மு எங்க போயிட்டு? இல்மு பேப்பர் இருக்கு, இல்மு போன்ல சேவ்ல வைத்து, அது இல்மு இல்லை. கல்புல வந்தா தான் இல்மு. கல்புல யகீனோட அந்த இல்மு வந்தா சந்தர்ப்பத்துக்கு திக்ருக்கு வரும். திக்ருக்கு வந்தா இத்தாத்துக்கு வரும். அதான் இல்மு. அந்த டைமுக்கு ஓதணும், அந்த டைமுக்கு அதை பின்பற்றணும். அதான் இல்மு. அவங்களையும் ஒரு யுத்தத்தில் விரல் வந்து துண்டி வெட்டப்பட்டுச்சு, காயம். அவங்க விரலை பார்த்து சொல்லலாம் சொன்னாங்க, மா அந்தி இல்லா இஸ்பா மீத்தி ஒஃபி சரீல்லாஹி மா லகைத்தி. நீ ஒரு இரத்தம் சொட்டுகின்ற விரல் தானே, இது அல்லாஹ்வுடைய பாதையில் வந்தது தானேன்னு சொன்னாங்க. வேறங்கேயும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில வெட்டுப்பட்டதான் காயம் தானே, பாக்கியம் தானேன்னு சொன்னாங்க. உமர் மௌலானா நவல்லா மரக்கதவு அவருடைய நீண்ட பயணம் உண்டு, ஒரு வருஷத்துடைய ஜமாத். அதுல அவங்க ஒரு நாட்டிலிருந்து ஒரு இடத்துக்கு போனதுல அவங்களோட வாகனம் 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சொன்னாங்க, நான் வாகனத்துல மாட்டுப்பட்டேன். ஆக்கள் கதவை உடைச்சி வெளியில் எடுக்கிறதுக்கு வந்தாங்க. நான் உயிரோடு இருக்கனா இல்லையாண்டு ஆக்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. என் விரல் 3
கீழே அந்த கதவுக்குள்ள மாட்டுப்பட்டு அது இறுகி காயமாயிடுச்சு. என்ன 2 விரல்ல தஸ்பீ மணி இருந்துச்சு, 3 விரல் கீழே மாட்டுப்பட்டு 2 விரல் தஸ்பீ இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய நாவில் மௌலானா சொல்றாங்க, என்னுடைய நாவில் மா அந்தி இல்லா இஸ்பம் தமீதி ஒஃபி சபீலில்லாஹி மாலகைதி என்ற நபியவர்கள் அந்த யுத்தத்தில் விரல் வெட்டப்பட்டு படிச்சாங்களே அதை நான் படிச்சேன்னு சொன்னாங்க. சரி, ஆக்சிடென்ட் ஆகி வாகனம் பிறண்டு கை மாட்டுப்பட்டு பதட்டத்திலாக்கள் இருக்கிறாங்க. இதுல நினைவு வாரண்டா அது எப்படியான இல்மா இருக்கு? இல்முண்டா இதுதான் என்று எங்களுடைய பெரியார்கள் வரைவிலக்கணமா இருந்தாங்க. ஓ இதுக்கு எழுதி வைக்கிறீங்களேன், அதுக்கு பேர் இல்மு இல்லை. ஓ இதுக்கு எங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிருக்கிறேன், அதுக்கு பேர் இல்மு இல்லை. இல்முன்னு சொல்ல இயலாது. அது இங்க வந்தா தான் இல்மு, அங்க இருந்து இல்மு இல்லை, இங்க வந்தா தான் இல்மு. விருந்தாளி வந்து என்ன இருக்குன்னு கேட்கிறார் கணவர். வயசு சொல்ல மீன் இருக்கு, மீன் கொண்டு வைக்கிறேன். எங்க இருந்து வைக்கிற மீன்? பிரிட்ஜுக்குள்ள இருக்கு, கிச்சனுக்கு வரல. என்ன மாதிரி அட கிச்சனுக்கு வந்தா தானே விருந்தாளி சுப்ரால வைக்கலாம். கிச்சனுக்கு போகல, அடுப்புக்கு போகல, நெருப்புக்கு போகல, சூடாகல, பிரிட்ஜில் இருக்குது. பிரிட்ஜில் வந்து பச்சை மீனை கொண்டு வைக்கிறதுக்கு இது என்ன மிருகமா? அது சாப்பாடாது, அது சாப்பாடு இல்லை. பிரிட்ஜில் இருக்கிற மீன் சாப்பாடு இல்லை, அது கிச்சனுக்கு வந்து சமைச்சாதான் சாப்பாடு. சமைக்கப்படாது நாரி போய் நாக்கி தான் போடணும். அது சாப்பாட ஆக்கணும், ஆக்கணும், சமைக்கணும். அதனால பேரே சமையல். ஏன் சமைக்கிறது? சமைக்கிறது ஆக்குறது. என்ன ஆக்குறது? சாப்பாடாக ஆக்குறது. சாப்பாடா ஆக்கலன்னா சாப்பாடு இல்லை. சரி, இல்மாக ஆக்கணும். எதை? பேப்பர்ல உள்ளத. பேப்பர்ல உள்ளது இல்மு இல்லை, அதை இல்மாக ஆக்கணும். கம்ப்யூட்டர் உள்ளது இல்மு இல்லை, அதை இல்மாக ஆக்கணும். அதுக்கு கல்புடைய யக்கீனுக்கு வரணும். அப்பதான் சந்தர்ப்பத்துக்கு திக்ராக வரும். அந்த யக்கீனுள்ள மக்களுக்கு ஆக்சிடென்ட், பதட்டம், உயிராபத்து, இந்த துவா ஓதுங்க ரசூலுல்லாஹ் சொல்லல. நீங்க ஆக்சிடென்ட் ஆகி விரல் வெட்டப்பட்டால் இந்த துவாவை ஓதுங்கன்னு சொல்லியா இருக்குது, அப்படி சொல்லல. அந்த தரத்துல கூட அது இல்லை. முஹப்பத்துடைய தரத்திலே பின்பற்றினார்கள். நபிசல்லாமோட முஹப்பத்தில ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஆபத்தில சிக்கின நேரத்தில், அவஸ்தையுடைய நேரத்தில் என்ன ஓதினார்கள்? அது நபியுடைய முஹப்பத்துடைய அந்த தரத்தில் அது வெளியாகவே ஓதப்படுகிறது. என்னது? வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. வாழ்க்கையில் எந்த பகுதி சோதனை? வாழ்க்கையில எங்களை புத்தி வந்த அந்த வினாடியிலிருந்து உயிர் வெளியாகும் வரையில ஒரு வினாடி கூட காலி இல்லாமலுக்கு எல்லாமே சோதனை தான். எல்லா நேரமும் சோதனை தான், எல்லா காலமும் சோதனை தான். எந்தெந்த கட்டத்துல எங்கட புத்தியிலிருந்து நாம அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போகுதோ அது தவிர, தூக்கத்தில் ஆயிட்டால் எங்களை கண்ட்ரோல இல்லை, அது சோதனை இல்லை. ஆனால் தூங்குவதற்கு முன்னால சோதனை ஆரம்பிக்கும். ஆனால் தூக்கத்திலே காலமும் சோதனைக்கு வருது. எப்படி தூங்குனா அதுல இருந்து தூக்கத்துல காலம் இணைஞ்சிடும். எப்படி தூங்குனது? ஒரு மிருகமும் வந்துச்சு, டயர்டா இருந்துச்சு, கீழே விழுந்துச்சு, அப்படி தூங்கிட்டு. மாடு தூங்குது, நாய் தூங்குது, நானும் தூங்கினேன், அப்படி தூக்கமா? அது உட்கார்ந்து தூக்கம் என்பது அல்லாஹ் இந்த நியமத். சுபாத்தா, தூக்கத்திலே அல்லாஹ் சுகத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிக்க போறோம். நன்றி உணர்வோட என்ன செய்யணும்? நன்றிக்கு அமல் செய்யணும். அமல் என்ன? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறை பின்பற்றுவது, சுன்னத்தான முறையில் தூங்குறது. நன்றியாக புது செய்யறாத நியத்தோட துவா ஓதுறார், அந்த நியத்தோடு தூங்குறார். எப்படி தூங்குனார் என்ற சோதனை இளவெற்றி இணைஞ்சிட்டார். அதனால தூங்குற முழு நேரமும் அதுதான் இணைஞ்சிடும். சின்ன பிள்ளை பருவம் புத்தி வரல, அப்ப அது சோதனைக்கா பல வீசிடும். அதனால வாழ்க்கையின் எல்லா காலங்களும்
எல்லா நிலைமைகளும் சோதனை தான். சோதனையிலே வெற்றி அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை ஷரியத்தும் சுன்னத்தும். அதனால ஷரியத்தை சுன்னத்தை படிக்கணும். எப்படி படிக்கணும்? அது வாழ்க்கையில் ஹயாத்தாக்கப்படணும். சும்மா படிக்க வச்சிருந்ததுக்கு இல்ல, ஹயாத்தாக்கப்படணும். அதுக்குரிய பயிற்சி தான் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போறது. படிக்க சும்மா வச்சிருந்ததுக்கு இல்ல, படிக்கிற வாழ்க்கையில் அமல்ல கொண்டு வரதுக்குரிய பயிற்சிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போறது. தஹஜ்ஜுடைய பயிற்சி, தௌபாவுடைய பயிற்சி, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி துவா கேட்கிறதுடைய பயிற்சி, சொர்க்கத்துடைய ஆசையை கொண்டு வர பயிற்சி, நரகத்துடைய பயத்தை கொண்டு வர பயிற்சி. கல்புல இன்னும் எவ்வளவோ சிபாத்துக்கள் கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கொண்டு வர பயிற்சி. அல்லாஹ் சொன்னா அவனுடைய மகத்துவத்தினான உள்ளம் அது அச்சத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த பயிற்சி. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பின்னால் வந்த முதலாவது பித்அத், அல்லாஹ்வுடைய பெயரை மக்கள் மகத்துவம் இல்லாமல் சிம்பிளாக உச்சரிக்கிறது. அவன் பெயரை சொல்ற மாதிரி அல்லாஹ் சும்மா சொல்லிட்டு போறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, அவனுடைய ஜலாலியத், அல்லாஹ் யார் என்ற சிந்தனை என்ன இல்லாமலுக்கே ஆஜிமா அல்லாஹ் தஆலா இருக்கிறது. இது முதலாவது பித்அத். அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுது, கல்புல மகத்துவம் இல்லாம போகுது. இதுதான் முதலாவது பித்அத். அல்லாஹ்வுடைய பெயரை சொன்ன உடனே மகத்துவம் வரணும். ஒரு ஆளை சொன்ன உடனே அவருடைய பதவி விளங்குது. பதவி நினைச்சோம், அவர் பெரிய ஆள் அப்படி சொல்றோம். வந்து அவரா, அவரு ரொம்ப பெரிய மனுஷன் சொல்றோம். எப்பவும் பெரிய ஆட்கள் சொல்றோம். என்ன பெரிய ஆட்கள்? அல்லாஹ் சொன்னா எவ்வளவு பெரிய சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க எங்களை பத்தி கணக்கு குறைய போட்டுட்டீங்க. ஓமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை நீங்க நிதானிச்சிருக்கிற. அல்லாஹ் யாருன்னு நீங்க மனசுக்கு எடுத்தது தவறா போய்விட்டது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய உயர்வை நீங்க தரக்குறைவா மதிச்சிட்டீங்க. அதுல உதாரணம் சொல்லி காட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், எவ்வளவு வல்லமை பொருந்தியவன். ஒரு சின்ன ஒரு உதாரணம், பல கோடி உதாரணங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஒரு உதாரணம், வல் அர்து ஜமீஅன் கபதத்துஹு யௌமல் கியாமா வஸ்ஸமாவாத்து மத்வியாத்து பியமீனி. இந்த முழு பூமியில் இருக்கிற முழு உலகமும் எவ்வளவு பெருசு. அது கியாமத்து நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால எப்படி இருக்கு தெரியுமா? அவங்கள ஒரு பிடி கையில உள்ள பிடி மண்ணை போல இருக்கு. ஒரு பிடி மண் எங்கட சக்திக்கு முன்னால அது ஒன்றுமே இல்லை. எங்கட உடம்புல எவ்வளவு சக்தி இருக்குது. அது ஒரு பிடி மண்ணை நாங்க தூக்குறது எவ்வளவு பெரிய எனக்கு கணக்கே இல்லை. ஒரு பிடி மண் அது ஒரு வேலையாது. ஒரு கிலோ மண் என்ன பரவாயில்ல, கொஞ்சமாவது பாரம் விளங்கும். ஒரு பிடி மண்ணில் என்ன பாரம் இருக்குது? அல்லாஹ்வுக்கு இந்த முழு பூமியும் ஒரு பிடி மாதிரி. உலகத்தில் எவ்வளவு சக்தி இருக்குது. மனுஷன் சக்தி, வஸ்துக்களுடைய சக்தி, எவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி. இது முழு சக்தியும் அல்லாஹ்விடத்துல ஒரு பிடியில அடங்கி போயிட்டு. அல்லாஹ்வுடைய பிடியில எல்லாமே ஜீரோ ஆகிடும். அல்லாஹ் ஒரு உதாரணம், அல்லாஹ் யார், அல்லாஹ் இவ்வளவு சக்தியுற்றவன். அதுக்கு உள்ள ஒரு உதாரணம் தான் சொல்றான். முழு உலகத்துடைய வெளிரங்கமும் உள்ரங்கமும் ஒரு பிடியில அடங்கியிருக்கும். அல்லாஹ் எல்லாத்தையுமே ஜீரோவாக்கி விடுவான், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். நல்ல சும்மா விட்டுட்டு இருக்கிறான். வேண்டிய கூத்த போடுங்க, என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு செய்யுங்க. நான் அடக்கிற நாள் ஒன்று வரும், அன்றைக்கு பிடிச்சா எல்லாமே அடங்கி ஒடுங்கிடும். அல்ல சொல்ல இங்கேயும் அடக்க இயலும். எப்படி அடக்க இயலும் தெரியுமா? அல்ல சொல்ல நாங்க முடிவெடுத்தா, நாங்க முடிவெடுத்தோம்டா நுனஸ்ஸில் மினஸ் ஸமாய் ஆயத்தன், அல்லாஹ்விடத்துல கோடான கோடி அத்தாட்சிகள் இருக்குது. அவ்வளவு இறக்க தேவையில்லை. ஒரே ஒரு அத்தாட்சியை இறக்கினா இந்த உலகத்தின் பெரும்பெரும் சக்தி எல்லாம் தலையை கீழே போட்டு கையை கட்டி அப்படியே சரண்டர் ஆகிவிடுவார்கள்.
ஆனா இப்ப அவங்க நெஞ்ச நிமித்தி கையை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்க, நாங்க தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நாங்க முடிவெடுக்கல, முடிவெடுத்தா ஒரே ஒரு அத்தாட்சி தான், உலகத்தை இறக்குவோம், இறக்கினா எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க. அவன் இறக்கலாமே, ஏன் இறக்காம இருக்கிறான்? அதுக்கு அல்லாஹ்விடத்துல பல்லாயிரம் ஹிக்மத்துகள் இருக்குது. முஸ்லீம்களை பார்த்து நாங்க சொல்றோம்டா, அல்லாஹ் ஏன் தெரியுமா வச்சிருக்கிறான்? முஸ்லீம்கள் அவங்களுடைய ஈமான இஸ்லாத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்துக்காண்டி, அளவு பார்த்து கொடுத்துக்காக வேண்டி. உங்களோட ஈமான் அளவு பாருங்களேன், உங்களோட அளவை பார்த்து காணுமா எவ்வளவு ஈமான் போதுமா உங்களுக்கு, அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இறக்காம வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை இறக்கிட்டா முழு பாத்திலும் 0 ஆயிரும். மோமின்கள் அவங்க என்னென்ன ஈமான மட்டத்தில் இருக்கிறாங்களோ அதே மட்டத்தில் முடிவு செய்யப்படுவார்கள். அப்ப எல்லாருமே நஷ்டவாதி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அபாசம் தந்திருக்குது, அல்லாஹ் அந்த முடிவை இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கணக்கு பார்த்துக் கொள்ளுங்க. அவங்களோட ஈமான் சரியா இடத்துக்கு வந்துட்டா அது கணக்கு பார்த்துக் கொள்ளுங்க. இந்த சோதனைகள் எல்லாம் வச்சிருக்கிறது மூமின்கள் தன்னுடைய ஈமானுடைய அளவை, அந்த நிர்ணயத்தை பார்ப்பதற்காக வேண்டும். போதுமா ஈமான், அடங்கிட்டோமா என்று பார்த்துக் கொள்ளுங்க. முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாம் அசத்தான போலியா, பொய்யா, பொய்யான இஸ்லாமா உண்மையான இஸ்லாமா? நீங்க தொழுகை உண்மையான தொழுகையா, ஏமாத்தமா, ஹக்கீகத்தா, என்ன தொழுகை? அதுதான் அல்லாஹ் உலகத்தில் சோதனையில வச்சிருக்கிறார். அல்லாஹ் தஆலாக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா வந்து அடுத்த நாளே ஃபிரௌனை அல்லாஹ்க்கு கொல்ல இயலாதா? ஏன் வச்சிருந்தான் அல்லாஹ் தஆலா? ஃபிரௌன் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். அது நபியா வந்து அடுத்த நாளே அவனை கடல்ல மூழ்கடிக்க இயலாதா? ஏன் அவ்வளவு காலம் வச்சிருந்தது? இப்ராஹிம் நபியா வந்து 2 கிழமையால ஃபிரௌனை போட்டிருக்க இயலாதா? அந்த கொசு இப்ப கொண்டதான் அன்றைக்கே பூந்திக்கலாம் தானே, ஏன் வச்சிருந்தது? மனுஷராக ஈமான பார்த்து கொள்ளட்டும். அன்றைக்கு அழிச்சிருந்தா இவர் 5% ஈமான், 10% ஈமான், 2% ஈமானே எல்லாரும் க்ளோஸ் ஆயிருப்பாங்க. வெச்சனாலதான் சோன இவர் 90% ஈமானுக்கு வந்தார், இவர் 85 ஈமானுக்கு வந்தார், அவர் 99 ஈமானுக்கு வந்தார். மோசலத்துல வந்து ஒரு கிழமையால ஃபிரௌனை அழிச்சிருந்தா, நம்மளோட அழிச்சிருந்தா இவங்க ஈமான் அந்த அளவுக்கு கூடி இருக்காது. அவங்களோட வாழ்க்கையில சோதனைகள் எல்லாம் வச்சிருக்கிறான், ஈமான கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி. அதை சிந்திச்சு கொள்ளுங்க. அதனால அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி முழு வாழ்க்கையையும் ஷரியத்தாலையும் சுன்னத்தாலையும் நிரப்பிக் கொள்வது அதுக்குரிய பயிற்சிக்காண்டி வெளியாகும். எவ்வளவு நாங்கள் எங்கள் முழு வாழ்க்கையையும் ஷரியத்தாலையும் சுன்னத்தாலையும் நான் நிரப்பிட்டோமோ உலகத்துடைய முழு சக்தியும் இவர்களுக்கு காதிமாக வரும். முஸ்லிம்களுடைய பட்டாலும் ஈரானை போய் கைப்பற்றாங்க. அப்ப சைனாவுடைய மன்னன்கிட்ட உதவி தேடி கடிதம் அனுப்புறார். அப்ப அவர் வந்திருக்க தூதுக்குழு விட்டு எங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு நிறைய கேள்வி கேட்கிறார். அது ஒரு கேள்வி கேட்கிறார், ஏனென்றா அவர்களுடைய மார்க்கத்தில் சட்டத்திட்டம் இருக்குதா? இருக்குது. அது எப்படி அவங்க சட்டத்திட்டம் தான் ஷரியத். அது எப்படி கேட்கிறதுனா அவங்களுக்கு தடுக்கப்பட்டதை செய்யறாங்களா, ஏவப்பட்டதை விடுறாங்களா, அப்படி ஷரியத்துல அவங்க ஸ்திரமில்லா தன்மை இருக்குதான்னு கேட்டார். சொன்னா இல்ல, அவங்களுடைய சட்டத்துல ஒரு 100% உறுதியா இருக்கிறான்னு சொன்னார். அப்ப இந்த மன்னர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, பக்கத்து நாட்டு மன்னர் படையுதவி கேட்டால் உதவி செய்வது எனக்கு கடமை என்பதை உணராத மடத்தனத்தினால நான் உனக்கு உதவிப்படை அனுப்புவதை நிறுத்தவில்லை. மாற்றமாக உம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய இந்த படை இவர்களை பற்றி உன்னுடைய தூதுக்குழு சொன்ன விஷயத்தை கொண்டு நான் விளங்கிக் கொண்டேன். இவர்களுடன் மறைமுக ஒரு சக்தி இருக்குது. இவர்கள் இன்றைக்கு
போகின்ற வழியில் ஒரு மலைதான் தடுத்தாலும் அதுவும் வெடித்து இடம் குறித்து விடும், மலையையும் தகர்த்து கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒரு நாள் வரும், என்றைக்கு அவர்கள் அவருடைய ஷரியத்துடைய ஹராத்தை ஹலாலாகவும் ஹலாலை ஹராமாகவும் குழப்பிக் கொள்வார்களோ அன்றைக்கு இந்த சக்தி பெய்திரும். அன்றைக்கு தான் இவர்களை தான் கை வைக்கலாம். முஸ்லிம்கள் எதுவரை ஷரியத்தில் உறுதியாக இருப்பார்களோ கை வைக்க இயலாது. ஷரியத்தை விளையாட்டா எடுப்பார்களோ இவர்களை பாத்திர சக்தியில் விளையாட ஆரம்பிக்கும். இது இஸ்லாத்திலே விரோதிகள் விளங்கி சொன்ன விஷயம். ஆக இந்த முஸ்லிம்களிடம் முட்டை இயலாது. மலை முட்டினாலும் அது வெடித்து விடும், எங்களால் முட்டை இயலாது. இவர்களிடம் உள்ள சக்தி மறைமுகமான சக்தி. இந்த மறைமுகமான சக்தி என்ன, அது விளங்கிக் கொள்ள இயலாத முசீபத் தான் இன்றைக்கு. தொழுகைக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குது, துவாவுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குது, யக்கீனுக்கு பின்னால் ஒரு சக்தி இருக்குது, தாவத்துக்கு பின்னால் ஒரு சக்தி ஒன்று இருக்குது. எங்க இருக்குது? கண்ணுக்கு தெரியாது, புத்திக்கு தெரியாது, வெளிச்சம் உள்ள கல்புக்கு மட்டும்தான் தெரியும். யாரெல்லாம் பாவத்தினால கல்வை இருட்டாக்கிட்டாங்களோ, உலக பேராசையினால கல்புடைய வெளிச்சத்தை இழந்துட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பேச்சு ஒரு ஜாதி மயக்கமா தான் இருக்கு. அவங்க புத்திய அடகு வச்சுட்டாங்க துனியாவுக்கு, அவங்களுக்கு இந்த செயற்படாது. ஒன்று மில்லியன் சொல்லுவாங்க. ஒன்று மில்லாச்சி பரவாயில்ல, இது ஒன்றும் போதும். அந்த மறைமுகமான சக்தி எல்லாம் வாக்களித்திருக்கிறான். அதுக்கு அடிப்படை மூலதனம் யக்கீனை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய கலிமாவுல, எங்களுடைய தொழுகையில, எங்களுடைய இல்முல, திக்ர்ல ஹக்கீகத்தை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். நான் கலிமாவை அடையணும், அல்லாஹ் அல்லாத எல்லா நம்பிக்கையும் கல்விலிருந்து கலந்து வைத்திருந்தேன். அது இன்றைக்கு பேசி நாளைக்கு வராது. படிப்படியா 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 கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு செஞ்சு அந்த இடத்தை ஓரளவாவது அடையணும். எங்கட தொழுகை அல்லாஹ்வுடைய முனாஜாத்தா அமையணும், அல்லாஹ்வுடைய பேசுறேன் என்ற இந்த உரையாடலாக மாறணும். இவைகள் எல்லாம் சும்மா உட்கார்ந்து பேசி வராது. இதுக்காக ஒரு முஜாஹதா செய்யணும். இதை அடைவதற்கு அலையணும். இதுக்கு ஏதாவது இலக்கணும். இதை சஹாபாக்களும் நபியவர்களும் செஞ்ச குர்பானியுடைய பாதை அது. அது அல்லாஹ் எங்களுக்கு தலைப்பு போட்டு தந்ததுதான், வேற இடையில வந்ததில்லை. துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் அதை பாதையில பாடுபடணும். பாடுபடணும் சும்மா சொல்லல. நாங்க ஒவ்வொரு அவங்க இஷ்டப்படி என்னன்னாலும் செஞ்சு போயிட்டுருவாங்க. அதனால முறை அல்லாஹ் சொன்னான், அம்வாலிக்கும் உபசிக்கும். உங்களோட பணம் உங்களோட நேரம், அவங்களோட பணத்துக்கு உங்களோட நேரம் இல்லை, உங்களோட பணத்துக்கு யாரும் ஆக்கள் இல்லை. நீங்களே வரணும், உங்களோட பணமும் வரணும். சிலாக்களுக்கு பணம் கஷ்டம், அது அவங்களோட முஜாஹதா. சிலாக்களுக்கு பணம் இருக்கு, நேரம் கஷ்டம், அது அவங்களோட முஜாஹதா. சிலாக்கள் வருவாங்க, பணம் கஷ்டப்பட்டு வருவாங்க. சிலாக்கள் வருவாங்க, பணம் கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு நேரம் கஷ்டம், நேரத்தை எடுத்துக்கொண்டு வருவாங்க. இவங்க இடத்துல நேரத்திலேயே முஜாஹதா, அவங்களுடைய பணத்துடைய முஜாஹதா. அதான் சொல்ல இந்த முஜாஹதா இருக்குது. தாலிக்கும் உங்களுக்கு தான் சொல்றேன், வேற யாருக்கும் சொல்ற கதை இல்லை. தாலிக்கும் உங்களுக்குத்தான் இந்த கதை. நீங்க அங்கெல்லாம் யோசிக்க வேணாது. கைருள்ளக்கும் உங்களுக்கேதான் நலவு. அங்கங்க அவருங்களை யோசிக்க வேணாது. யார் காதுல விழுகுதோ நீங்க நுடிங்க, எனக்கு தான் இது, எனக்குத்தான் கயிறு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறான். எங்கெந்தும் தாயலமோன், இது விளங்குதுண்டா உங்களுக்கு அறிவு இருக்குது, இது விளங்கலண்டா உங்களுக்கு என்ன அறிவுடைய கண் திறக்கல. எங்கொந்தும் தாயலமோன், உங்களுக்கு அறிவு இருக்கும்டா இது விளங்கும், இது விளங்குது இல்லைண்டா உங்களுக்கு அறிவு மங்கி போய்விட்டது. எது விளங்கணும்? அல்லாஹ்வுடைய பாதையில காலை நேரம் கொடுத்து பணத்தை கொடுத்து முஜாஹதா செய்வது. ஏன் இவ்வளவு அல்லாஹ் வலுவா சொல்றான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிர் அத்தமன்னா நுக்தல ஃபீ ஸபீலில்லாஹ் சும்மா ஹியா சும்மா உக்தல சும்மா ஹியா சும்மா உக்தல, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உயிர் போகணும், காணாது, இரண்டாவதும் போகணும், போதாது, மூணாவதும் போகணும், ஆசை இருக்குது. எத்தனை 3 உயிர் எங்க இருக்குது, 4 உயிர் எங்க இருக்குது? சும்மா ஹியா சும்மா உக்தல சும்மா ஹியா சும்மா உக்தல. உயிர்ப்பிக்கிற அல்லாஹ் எனக்கு உயிரை தந்தா திருப்பியும் குடிப்பேன், திருப்பியும் குடிப்பேன், திருப்பியும் குடிப்பேன். இதுதான் இந்த உழைப்பிலே பெருமை. எங்கட உயிர் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உயிர்
பல தடவை திருப்பி திருப்பி கொடுக்கிறது இந்த உழைப்புடைய பெருமதி. அப்ப நாங்க என்ன பெருமதி சொல்றோம்? எங்களுக்கு எவ்வளவு பட்டைக்கோ அவ்வளவு சொல்லுவோம். எவ்வளவு பட்டைக்கு குறைஞ்சது எங்கட உயிராவது போறதுக்காக படுற இல்லையா? முகமது உயிர் இருந்தா எங்கட உயிர் இப்படி எத்தனையோ கோடி உயிர்கள் சேர்ந்தாலும் அதுக்கு நிகரானே அதாவது அவ்வளவு பெருமதியான தீனுடைய உழைப்பு நாங்க எவ்வளவு பெருமதி மதிச்சிருக்கிறோம். சரி, கொஞ்சம் மதிச்சிருக்கிறோமே, அந்த கொஞ்சம் மதிப்போட கொஞ்சம் குர்பானி செஞ்சா என்ன கொஞ்சம் கூட விளங்கும், என்ன கொஞ்சம் கூட விளங்கும். விளங்கி 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 மௌத்துக்கு முன்னால எவ்வளவு விளங்கிட்டு மூத்தாரமோ அவ்வளவு அல்லா இடத்துல எங்களை மதிச்சிருக்கணும். அரியானி நீ இவ்வளவுதான மதிச்சா உனக்கு இங்க அவ்வளவுதான் மதிப்பு. நீ மதிக்கவே இல்லைண்டா இங்க உனக்கு மதிப்பு கிடையாது. இந்த தீனண்டா என்ன, தீண்ட உழைப்புண்டா என்ன, தீண்ட பாதுகாப்புண்டா என்ன, மதிச்சியா விளங்கினீச்சா எவ்வளவு மதிச்சீங்களோ அவ்வளவு அங்கேயும் மதிப்பு. நீ மதிக்கவே இல்லைண்டா அங்கேயும் யாரும் மதிக்க போறதில்லை. சரி, இதுக்காக வேண்டி இந்த விளக்கத்தை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு குர்பானியை எதிர்பார்க்கிறார். உயிரை பணையம் வச்சு அடைஞ்ச சாமான் சும்மா உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் கொடுக்க போறதில்லை. சாபாக்கள் உயிரை பணையம் வச்சு எடுத்த விளக்கம் இது சும்மா ராகத்தா இருந்து கொண்டு எடுத்துட்டு போற சாமான் இல்ல. விளங்கிட்டோம்னு ஏமாந்துட்டு போவாங்களே தவிர விளங்கிட்டு போக மாட்டாங்க. இடைநெறிக்கு விளங்குறதுக்கு என்று ஏமாந்துட்டு போவாங்க. விளக்கம் எப்ப வரும்? உயிரை கொடுப்பதும் பாக்கியம் என்று என்றைக்கு மனசு சொல்லுதோ அன்றைக்குதான் விளங்கியிருக்கிறார் என்பது கருத்து வரும். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உயிரை கொடுப்பது ஒரு பாக்கியம்தான் என்று மனசுல அடி மனசுல இருந்து அந்த உணர்வு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் இவர் அவருடைய தரத்தில கொஞ்சம் விளங்கியிருக்கிறார் வரும். சரி, அதுக்கிடையில எங்களை உயிர் பெய்திடக்கூடாது, ஏமாற்றத்தில் பெய்திருவோம். சரி, அதனால மீத வாழ்க்கை எவ்வளவு இருக்குது யாரு கணக்கு பார்த்து வச்சிருக்கிறான்? எங்களுடைய சிந்தனையில எண்ணத்தில் எவ்வளவு கொஞ்சமோ மீதம் இருக்குதோ அது இந்த பாதையில பயன்படுத்துவோம். அல்லாஹ் வாழ்க்கையின் முடிவை அல்லாஹ் வெற்றியானதாக அல்லாஹ் இங்க விமோசனமாக்கி தருவான். எதுக்காக இன்ஷா அல்லாஹ் முதலாளி நியத்து இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. அந்த நியத்தோட உடனடியாக அல்லாஹ் பாதையில் அவசரமா வெளிநாட்டு ஜமாத் 4 மாசம் அவசரமா போறது நியத்துல எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ்.